வணக்கம் நண்பர்களே. யூரிக் ஆசிட் என்னும் உணவு அதனில் பியூரின் எனும் உடலில் இயற்கையாக உள்ளது. மற்ற உணவு வகைகளிலும் இவை உள்ளது. இவை பியூரின் என்பது யூரிக் அமிலமாக மாறும் உணவு வகைகளால், மரபணுக்களால். இவை விலங்குகள் உடல் பாகங்கள், ஆடு மாடு ஆகியவற்றில் முக்கியமாக உள்ளது. இதனில் கல்லீரல், மண்ணீரல், ஆட்டு மூளை, மாட்டு மூளை, குடல் என உள்ளது. இந்த வகை உணவுகளில் இவை இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக்கும். மதுபானம், குறிப்பாக பீர் வகைகளில் இதனை அதிகப்படுத்தும். அதிக இரத்த அழுத்தம், உடல் பருமன், சர்க்கரை நோய் மற்றும் சில வகை நோய்களால் இது உருவாகும். உடலில் யூரிக் அமிலம் அதிகமானால் உடல் எலும்புகளை இறுகச் செய்து துகள்கள் போல சேர்ந்து எலும்பு வலி உண்டாக்கும். சிறுநீரகம் கல் ஏற்படும், கிட்னி பாதிப்பும் ஆகும் நிலை ஏற்படும். பரோட்டா, இனிப்பு தீனிகள், பிஸ்கட், கேக்கு, கோழி பக்கோடா வறுவல்ஸ், ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரைடு ஃபிஷ்ஷு, தந்தூரி சிக்கன், தந்தூரி மட்டன், கபாபு, இந்த வகை உணவுகளில் இவை அதிகமாகும். சில வகை ஆஸ்பிரின் வகை மாத்திரைகள் கூட இதற்கு காரணமாகும். வைட்டமின் சி அதிகம் உள்ள ஆரஞ்சு பழம், நெல்லிக்காய் தினம் சாப்பிடலாம், நல்லது யூரிக் அமிலம் குறைக்க. சில மீன் உணவுகள் கூட அதிகம் சாப்பிடக்கூடாது, நெத்திலி போன்றன, அதனிலும் அதிகம் உள்ளது. ஒமேகா 3 போன்ற உணவுகள் நல்லது, எனினும் அவை அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவுடன் சாப்பிட வேண்டும். மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி நல்லதல்ல யூரிக் அமிலம் பிரச்சனை உள்ளவர்களுக்கு. அளவுடன் பியூரின் எனும் யூரிக் அமிலம் உள்ள உணவுகள் கோழி, வாத்துக்கறி, நண்டு, இறால், சிப்பி போன்றன. குறைந்த அளவு பியூரின் உணவுகள் கொழுப்பற்ற பால், பழங்கள், அரிசி, உருளைக்கிழங்கு இதனில் உள்ளது. காஃபி அளவுடன் தினம் சாப்பிட யூரிக் அமிலம் குறையும். மூலிகை டீ தினம் எடுத்துக்கொள்ளலாம். செர்ரி வகை பழங்கள், சிறுதானியங்கள், மூலிகை அரிசிகள், நீர் அளவு ஏற்ப குடித்தல், மூலிகை தேநீர். மேலும் ஆரோக்கிய விவரங்களுக்கு எங்கள் புத்தகங்கள் படியுக, நிம்மதியாக வாழ்க. நன்றி.